ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை பெசன்ட் நகர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா, ஆ, மகா கும்பாபிஷேக பெருவிழா வந்து வெகு சிறப்பாக வந்து நடைபெற்றது. ஸோ அதோட வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா வந்து யாகசாலை. ஸோ இந்த யாகசாலை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக யாழி முகம், அதாவது முகப்பதம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக யாளிகள்லாம் வச்சு வந்து யாகசாலை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ம் மூலவருக்கும் பார்த்தீங்கன்னா, யாகசாலைகள் வந்து தனித்தனியா அமைச்சு வெகு விமர்சையா இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ 8 லக்ஷ்மிக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, புது பொலிவோட அவ்வளோ அழகா காட்சி தருது. ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் நான் இங்க பார்க்க போறேன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் இந்த திருக்கோயிலோட அமைப்ப பத்தி நான் சொல்லிட்டு வரேன். எப்படி எப்படி இருக்குதுன்றது. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயில் எப்போ ஆரம்பிச்சாங்க, அத பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு வரேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. அஷ்டலட்சுமி திருக்கோயில், அதாவது சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் எலியட்ஸ் கடற்கரை இறுதியில் உள்ள அஷ்டலட்சுமிகளுக்கான அமைக்கப்பட்ட இத்திருக்கோயில் 4 நிலைகளைக் கொண்ட கோபுரங்களுடன் கூடியதாகும். அதாவது அஷ்டலட்சுமின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8. அதாவது 8 அஷ்டலட்சுமிகள் பார்த்தீங்கன்னா, இங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஸோ முதல் தளத்தில பார்த்தீங்கன்னா, ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி உள்ளார்கள். ஸோ முதல் தளத்தில் மகாலட்சுமியும், மகாவிஷ்ணுவும் உள்ள திருக்கோயில் தரிசனத்தை இங்கிருந்து துவங்குவார்கள். சில படிகள் ஏறி 3ஆம் தளம் அடைந்தால், அங்கு சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி மற்றும் கஜலக்ஷ்மி சந்நிதிகளை காணலாம். மேலே ஏறி உள்ள 4ஆம் தளத்தில் தனியாக உள்ள தனலக்ஷ்மியை காணலாம். ஸோ மொத்தம் வந்து 8 அஷ்டலக்ஷ்மிகள் வந்து இங்க வந்து 3 அடுக்கா வந்து இந்த கோவில்ல இருக்கு. அதோட ஃபுல் வீடியோ நான் தனித்தனியா ஒவ்வொரு லக்ஷ்மியும் நான் ஃபுல் வீடியோ தனித்தனியா எடுத்திருக்கேன். மூலவர் உட்பட அதையும் பாருங்க. ஸோ இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, காஞ்சி மடத்து பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி அவர்கள் விருப்பப்படி அஷ்டலக்ஷ்மி கோயில் இக்கடற்கரையில் 1974ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீயர் வேத தேசிக யாத்திக மகாசுவாமி தலைகள்ல பார்த்தீங்கன்னா, குடமுழுக்கு விழா வந்து அப்ப வந்து நடைபெற்று. ஸோ இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி கோயில் பார்த்தீங்கன்னா 65 அடி நீளமும், 45 அடி அகலமும் கொண்டதாகும். லக்ஷ்மியின் அஷ்டலக்ஷ்மி வட்டங்களில் கோபுரத்தின் 4 நிலைகளில் உள்ள 9 சந்நிதிகளில் அமைக்கப்பட்டது. அஷ்டலக்ஷ்மிகளைத் தவிர 10 தசாவதாரங்களும், குருவாயூரப்பன், கணபதி, தன்வந்திரி மற்றும் அனுமான் சந்நிதிகளும் இங்க உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் அஷ்டலட்சுமி பாருங்க. அது மட்டும் இல்லாம வந்து த தும்பிக்கை விநாயகர் இருக்கிறாங்க, தன்வந்திரி சுவாமி, ஆஞ்சநேயர், அப்புறம் வந்து மற்றும் வந்து பல தெய்வங்களும் இந்த கோயில்ல இருக்கு. ஸோ இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மண்டலாபிஷேகம் வந்து நடைபெற்று இருக்குது. இந்த மண்டலாபிஷேகம்ன்றது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 48 நாட்கள் வந்து நடைபெற உள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கலனாலும் பரவால்ல. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாட்களுக்குள்ளாக இந்த கோவில்ல அ போய் சுவாமிய தரிசனம் பண்ணீங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துல கலந்த பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா, இந்த அஷ்டலட்சுமி திருக்கோயில போயி, இந்த அஷ்டலட்சுமிகளும் தரிசிச்சு உங்களோட ஐஸ்வர்யத்த பெருக்கிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.